ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 68. பரதனை அழைத்து வருவதற்காக வசிஷ்ட முனிவரால் அனுப்பப்பட்ட தூதர்கள் கேகய நாட்டுக்கு செல்லுதல். அவர்களது வார்த்தையை கேட்ட வசிஷ்ட முனிவன், அரசன் பரதனுக்கு ராஜ்யம் கொடுத்திருக்கும் போது நாம் ஆலோசிக்க வேண்டியது என்ன இருக்கிறது? ராஜகிரகம் என்னும் பட்டணத்தில் தனது அம்மான் வீட்டில் சுகமாய் வசித்து வரும் பரதனையும் அவன் தம்பி சத்ருகனனையும் அழைத்து கொண்டு வர விரைவாக பிரயாணம் செய்ய வல்ல தூதுவர்களை இப்பொழுதே அனுப்புவேன் என்று கூறி சித்தார்த்தன், விஜயன், ஜெயந்தன், அசோகன், நந்தனன் முதலிய சிறந்த தூதுவர்களை அழைத்து, நீங்கள் பரதனிடம் சென்று அவனுக்கு நம் எல்லாருடைய சேமங்களையும் தெரிவித்து, ஒரு காலம் விஞ்சி போகின்றது, நீயே அதை செய்ய வேண்டியிருப்பதால் தாமதம் செய்யாமல் புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்வீர்களாக. ஆனால் ராமன் வனம் சென்றதை பற்றியாவது அரசன் முடிந்ததை பற்றியாவது எல்லளவும் சொல்ல வேண்டாம். கேகய ராஜனுக்கும் பரதனுக்கும் காணிக்கையாக பலவித வஸ்திரங்களையும் ரத்ன ஆபரங்களையும் கொண்டு செல்வீர்களாக என்று உத்தரவிட்டனன். தூதர்களும் பிரயாணமாகி அயோத்திக்கு மேற்றிசையில் உள்ள அவதானம் என்னும் மலைக்கும் அதற்கு மேல் அண்டையில் இருக்கிற பிரலம்பம் மலைக்கும் இடையிலுள்ள மாலினி நதியின் கரையில் வடதிசையாக பிரயாணம் செய்தனர். பிறகு அஸ்தினாபுரத்து அருகில் கங்கையை கடந்து ஜாங்கல பாஞ்சால தேசங்களையும் கடந்து இஷுமதி முதலிய நதிகளையும் தாண்டி ஆங்காங்கு உள்ள வாவிகளையும் குளம் குட்டைகளையும் ஓடைகளையும் சிங்கம் முதலிய விலங்குகளையும் பார்த்து கொண்டே பொழுது போயினும் பிரயாணத்தை நிறுத்தாமல் இரவிலும் வெகுவாய் நடந்து சென்று அன்றைய தினம் இரவிலேயே ராஜகிரகம் அடைந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 69. அன்று இரவு கேகய நாட்டில் பரதன் தான் கண்ட தீய கனாவை தன் தோழன்மாரிடம் கூறல். அத்தூதர்கள் போய் சேர்ந்த அன்று இரவே பரதனுக்கு மன வருத்தத்தை விளைவிக்கும்படியான ஒரு கனா உண்டாயிற்று. அது விடியும் பொழுது நேர்ந்தபடியால் அது தவறாது பலிக்குமே என்று பரதன் ஏங்கி இருந்தனன். பரதனது நண்பர்கள் அவனை வருத்தத்தை போக்கும் வண்ணம் வீணை வாசித்தனர், ஹாஸ்யம் செய்தனர், ஆடல் பாடல்கள் நிகழ்த்தினர். அந்தோ ஏது செய்யணும், பரதனுக்கு சந்தோஷம் என்பதே சிறிதும் உண்டாகவில்லை. இதை கண்ட அவனுடைய உயிர் நண்பன் ஒருவன் அதன் காரணத்தை வினவ பரதன் கூறுகின்றான், நண்பா, இன்று விடியற்காலையில் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அதில் என் தந்தை அழுக்கடைந்த சரீரத்துடன் தலைமயிரை விரித்து கொண்டு ஒரு மலை உச்சியிலிருந்து கலங்கின ஒரு சாணி மடுவில் விழுவதாக கண்டனன். அந்தோ அவர் எண்ணெயை உடம்பெல்லாம் பூசி எல்லோரை உண்டாவதாக கண்டேன். மேலும் கடல் உலர்ந்ததாகவும் சந்திரன் பூமியில் விழுவதாகவும் உலகம் இருள் மூட பெற்றதாகவும் எரியும் நெருப்பு அணைந்து போவதாகவும் பூமி வெடித்ததாகவும் மரங்கள் பட்டு போனவாகவும் மலைகள் சிதறி புகைவனவாகவும் கண்டேன். இன்னும் என் தந்தை கருப்பு வஸ்திரம் தரித்து இரும்பு மனையில் உட்கார்ந்திருக்கவும் கண்டனன். பின்னும் அம்மன்னவன் சிறந்த பூமாலையை சூடி செச்சந்தனம் பூசி கழுதைகளால் இழுக்கப்பட்ட தேரில் ஏறிக்கொண்டு தென் திசை நோக்கி செல்வதாகவும் கண்டனன். கனவில் எந்த மனிதன் கழுதையினால் இழுக்கப்பட்ட தேரின் மேல் ஏறிக்கொண்டு போக புலப்படுவானோ அவன் மரணம் அடைவது நிச்சயம் என்று நீ கேட்டதில்லையோ? ஆகையால் என் தந்தைக்கோ ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ அல்லது எனக்கோ கெடுதல் உண்டாக போவது நிச்சயம். இதனால் நான் மிகவும் திகிலடைந்து கிடக்கிறேன் என்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.